சிலுவை பயணம் தபக்கால தியான தொடர் நாள் 21. கேட்பவர்களாய் இருப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் வருந்தி கேட்க வேண்டும் என்னும் வார்த்தை வரும். உண்மையில் தமிழில் அது மொழிபெயர்ப்பு தவறு. ஆங்கிலத்தில் பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் 2 அர்த்தங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஷேம்லெஸ்னஸ், வெட்கமில்லாத தன்மை, அதாவது வெட்கமில்லாமல் கேட்பது. ஒருவன் அவமானத்தை பொருட்டாக எண்ணாமல் கேட்பது. உதாரணம், பிச்சைக்காரன். எனவே ஜெபத்தில் நம் சமூக அந்தஸ்து, ஆவிக்குரிய அந்தஸ்து, கடவுளின் அருகில் இருப்பவன் என்னும் காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் ஜெபத்தை ஏதோ உரிமை போல எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு உத்தரவு போடுவீர்கள். கிடைக்கவில்லையெனில் இனி கேட்டால் அவமானம் என்று விட்டுவிடுவீர்கள். ஆனால் இவைகளை புறந்தள்ளிவிட்டு கேட்க வந்தீர்களானால் ஒரு விஷயம் கிடைக்காமல் இருந்தாலும் அவமானப்பட்டால் என்ன, நமக்கு தேவை நன்மை என்றெண்ணி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். 2, பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. இதன் அர்த்தம் கிடைக்கும் வரை முயற்சியில் தளராதிருத்தல். இதன்படி ஜெபம் என்பது பதில் தெரியும் வரை, நன்மை கிடைக்கும் வரை போராடுவது. ஏன் ஆண்டவர் இப்படி தொடர்ந்து போராட வைக்கிறார்? 1, இவரிடம் எல்லாம் உண்டு என்னும் நம்பிக்கை உள்ளவன் அது கிடைக்கும் வரை நிற்பான். 2வது, இவர் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவன், அவனும் கிடைக்கும் வரை நிற்பான். நன்றி.